வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போறது வந்து கெமிக்கல் செக்டார். ஏற்கனவே நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஏற்கனவே பேசியிருக்கேன். ஸ்க்ரீன்ல வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு 30 கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு 1 or 2 கம்பெனி இல்ல 3 கம்பெனியோ நீங்க என்ன பண்ணலாம், கெமிக்கல் செக்டார்ல இருந்தும் செலக்ட் பண்ண போறீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்திருந்தேன்னா, நான் ஒரு 10 கம்பெனி உங்களுக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணுவேன். அதுல ஒரு கம்பெனி நான் அனலைஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, மற்ற 9 கம்பெனிகளை வெரிஃபை பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு மினிமம் 2 to 3 கம்பெனியாவது கெமிக்கல்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ கெமிக்கல் கம்பெனியோட லீடிங் 10 லிஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? முதல்ல தீபக் ஃபெர்டிலைசர், பாலாஜி அமென்ஸ், ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கோரமண்டல் இன்டர்நேஷனல், சோலார் இண்டஸ்ட்ரி இந்தியா, சுமிட்டோமோ கெமிக்கல்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், யூபிஎல் லிமிடெட், அட்டல் லிமிடெட், ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் 10 கம்பெனி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கிறது. இந்த 10 கம்பெனியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு கம்பெனி பண்ணுறேன்னு. டாடா கெமிக்கல்ஸ் இதில் இல்லை, இருந்தாலும் இதுக்கான வீடியோ நான் தனியாக கொடுத்துருக்கேன். நான் கார்டும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது டாடா கெமிக்கல்ஸோடைய அனாலிசிஸ் ஃபுல் வீடியோ இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதிலிருந்து நான் ஒரு கம்பெனி எடுக்கணும்னா, நான் கோரமண்டல் இன்டர்நேஷனலுடைய அனாலிசிஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கம்பெனியுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதில் முதல்ல வந்து ரா மெட்டீரியல் பிரைஸ் வாலட்டிலிட்டி. இவங்களுடைய பேசிக் ரா மெட்டீரியலோட பிரைஸ் எப்பவுமே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அது எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்து அப்ளிகபிளான ஒரு பாயிண்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அண்ட் சப்சிடி. ரெகுலேட்டரி எப்பவுமே இந்த கெமிக்கல் மாதிரியான மேட்டரில் உடனே ஒரு அப்ரூவல்லாம் கிடைச்சிருமானா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், பட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சப்சிடி வந்து அப்பப்போ கூட குறைய இருக்கும். ஒன்று, ரெண்டாவது கிடைக்கிறதுலேயே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். இப்போ இன்னைக்கு கிடைக்க வேண்டிய சப்சிடி ஒரு 6 மாதம் கழிச்சு கூட கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேஷ் ஃப்ளோ டைட்டாக சான்சஸ் இருக்கு. அடுத்தது டிமாண்ட் எப்படின்னா, விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அதை மெயின்டைன் பண்ணும்போது அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் மழை காலங்களில் அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு சில நேரங்களில் தேவையே இல்லாமல் கூட போகும். அப்போ வந்து சேல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு 12 மாசத்துல. அப்போ இந்த சீசன்டு சேல்ஸ் ஒன்றும் இதில் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஓவரால் இவங்க இயர்லி சேல்ஸ் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு சேலஞ்சஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இப்போ இம்போர்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் இந்த காஸ்ட்ல தான் இது வரும்னு. ஆனால் நம்மளே செய்யும்பொழுது சில செலவுகள் வந்து நமக்கு தெரியாமலே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது உரம் தயாரிக்கிறதுல இவங்களுக்கு வந்து டைவர்சிஃபைடான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரே விஷயத்தை நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ணோம்னா மாட்டிப்போம். அப்போ இந்த டைவர்சிஃபிகேஷன் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக நமக்கு தெரியுது இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் டிஜிட்டலைசேஷன் இப்போ உள்ளே வந்திருக்கிறதுனால இப்போல்லாம் வந்து நம்ம இந்த என்ன ரேட்டுக்கு வாங்குறோங்கிறதுலேருந்து எப்படி நம்ம வியாபாரம் பண்ணுறோங்கிறது வரைக்கும் டிஜிட்டலைஸ் பண்ணும்போது எங்கெங்கே என்னென்ன ஸ்டோர் இருக்குது, ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்து எங்கே தேவை அதிகமாக இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நம்ம அதுக்குண்டான பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இது அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட ப்ளஸ். இந்த கம்பெனியோட ஆல் டைம் சார்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தது உங்களுக்கு லாஸ்ட் 5 வருஷத்து ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 191% ஷேர் ப்ரைஸில் க்ரோத் இருக்குது. நான் சொல்கிறது ஷேர் ப்ரைஸில். ஓகேங்களா? இதே நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப்போ 140%க்கு மேலே உங்களுக்கு க்ரோத் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும்ன்றப்போ இது ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது ரொம்ப வாலட்டிலிட்டி இல்லாத ஓரளவுக்கு கிராஜுவலாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் பிகினர்ஸும் லாங் டேர்ம் இன்வெஸ்டரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அந்த கம்பெனியும் மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி இல்லாமல் பார்த்துக்கிறதும் நம்மளுடைய முக்கியமான கடமையாக இருக்குது. 1 இயர்க்கான ரெக்கார்டு வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன 1 இயராக பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய பெர்ஃபார்மன்ஸே இல்லை. நிஃப்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான க்ரோத்தை தான் கொடுத்துருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு 22% ஷேர் ப்ரைஸ் க்ரோத் கொடுத்துருக்கிறது வந்து முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்மளுடைய மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட சரியாக பெர்ஃபார்ம் ஆகாமல் கூட போகலாம். அப்போ நம்ம இந்த ஒரு ஸ்டாக் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும்போது அது சரியான பேலன்சிங்கை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்போ நீங்கள் டைவர்சிஃபைடாக ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா? ஒரு கம்பெனியை நம்பியோ ஒரு செக்டாரை நம்பியோ எப்போவுமே நம்ம போயிடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவென்யூ இதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கம்பெனி அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரினாலே கொஞ்சம் இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் ஒரு சில கம்பெனி கிராஜுவல் க்ரோத்தும் இருக்கும், பட் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இதில் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு பேங்க் மாதிரி இது செயல்படாது. ஓகேங்களா? அடுத்தது அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் பாருங்கள் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அதனால் நான் இல்லைன்னு சொல்லலை. கிராஜுவலாக அசெட் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நெட்வொர்க். இதை தான் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஏரியா. டெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், இதையே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் அது அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவங்களுடைய கிராஜுவல் க்ரோத்தும் இருக்கிறதுனால டெட்ஸையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட இன்கம் இருக்குங்கிறதுனால பயப்பட வேண்டாம். அதோட புக் வேல்யூ பாருங்கள், 175 ரூபாயிலேருந்து ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக 4 வருஷத்தில் புக் வேல்யூ 2 times ஆயிருக்கு, 360க்கு மேலே போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து கிராஜுவல் க்ரோத் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாக இருங்க.
ஹை வாலட்டிலிட்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக நல்ல வளர்ச்சி இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இல்லையா. அடுத்தது நீங்கள் கவனிக்கணும் இந்த கம்பெனியுடைய ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 36 ரூபாய் தான் இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 ரூபாய் வரைக்கும் வந்திருக்காங்க போன 5 வருஷத்துல மட்டும் இல்லையா. இது ஒரு பெரிய விஷயம். எப்பவுமே நான் சொல்லுவேன், குறைஞ்சது 5 வருஷத்துல இல்லை 4 வருஷத்துல ஏர்னிங் பர் ஷேர் 2 times ஆகுது ஆகணும். அப்படியானப்பட்ட கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு. 2025 உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் அந்த 4 குவார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 இருக்கு. இப்போ நீங்கள் டிடிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 80 தாண்டிட்டாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கிராஜுவல் க்ரோத்தை பற்றி நம்ம பார்க்குற விஷயங்கள். அடுத்தது இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேரில் நான் எடுத்து என்ன பண்ணுறேன், எக்ஸலில் போட்டு உங்களுக்கு இது ஒருவேளை 2030 எவ்வளோ ஏர்னிங் பர் ஷேர் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ரேட்டு பியோட மல்டிப்ளை பண்ணோம்னா வரக்கூடிய ஷேர் ப்ரைஸை இன்னைக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏர்னிங் பர் ஷேர் 5 எடுத்து போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 2030 இது 132 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு இந்த எக்ஸல் சொல்லுது. மேபி இது வராமல் கூட போகலாம், இதை விட கூட வரலாம் சரிங்களா. ஆனால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிராஜுவலாக இருக்கிறதுனால நம்ம ஒரு கணக்குக்காக வச்சுப்போம் 132 வச்சுப்போமே. இவங்களோட ஆவரேஜ் பி நம்ம எடுத்து பார்க்கணும். ஆவரேஜ் பி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, 2021 22 23 மட்டும் பார்க்குறீங்களே, ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. ஏன்னா மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேனு எங்கே சட்டிலாக இருக்கோ நான் உங்கள் ஸ்க்ரீனில் அந்த சார்ட் வைக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது ஈஸிங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், லாஸ்ட் மார்ச் மந்த் இருந்த பிஏ கூட எடுத்து அதுக்கு கொஞ்சம் கூட குறைய இருந்துச்சுனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுதான் விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2021 22 23 லோ அண்ட் ஹை பிஇ வைக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு பிஇ 15,000 தான், அதாவது 2030 15,000 தான் ஸ்டாக் ப்ரைஸ் 1980 ரூபா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ உங்களோட க்ரோத் ரேட்டு மைனஸில் போயிருக்கு. அதாவது இப்போ அதிக ரேட் இருக்குது, அது கம்மியாகிடுது இல்லையா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். P20 வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,640 ரூபா வரைக்கும் போகும். 3% தான் இயர் ஆன் இயர் க்ரோத்தை காட்டுது உங்களுக்கு. 25 வச்சு பார்த்தோம்னா 3,300 ரூபா வருது. இதோட CAGR 8.83. இப்போ 28 இருக்கு இல்லையா, அதே நம்ம போட்டு பார்ப்போம். ஒருவேளை 28 வந்ததுன்னா உங்களுக்கு 3,696 ரூபாய். ஸோ இதோட CAGR எடுத்து பார்த்தீங்கன்னா 11.61. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தாலும் அது அடுத்த 5 வருஷத்துல ஆவரேஜாக ஒரு 15% கீழே போகாமல் பார்த்துக்கணும். CAGR சொல்கிறேன். அப்படி போகாதுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதை சேர்க்கணும். அந்த வகையில் இதில் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு 11 வருது. சரி, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா சரி வருமா சரி வராதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க, நான் உங்ககிட்ட விட்டுறேன் இதை. ஒருவேளை இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 1,600 அல்லது 1,700 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 5 வருஷம் கழிச்சு ஒருவேளை அந்த பி வந்ததுன்னா 3,300 ரூபாய் ரீச் ஆனாலே பார்த்தீங்கன்னா 15+ வந்தது CAGR. ஓகே, அப்போ நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிற கேல்குலேஷன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற கன்சிடரேஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன், ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மீதி இருக்க 9 கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இவ்வளோ நேரம்லாம் ஆகாது. ஒரு ஸ்டாக்கை நம்ம இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். கரெக்டாக ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணிடலாம், ஓகே இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் 2 கம்பெனி நம்ம வச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் வச்சா போதும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு லிஸ்ட்டும் வந்தாச்சு. பட் கம்யூனிட்டியில் இல்லாதவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த லிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த 9 கம்பெனி வெரிஃபை பண்ணி இந்த 9 கம்பெனியில் குறைஞ்சது நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 கம்பெனி இல்லை 3 கம்பெனியாவது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தில் சேஃப். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கம்யூனிட்டியில் சேரணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வீடியோ இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம 1-to-1 மீட் பண்ணுவோம். சரியா? நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரியான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.